வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 9க்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். சைமல்டேனியஸாக யூனிட் 1ஐயும் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். சரிங்களா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட சஜஷனில் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி, ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது திடீர்னு டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு யூனிட் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயுமே ஒரு 2 டாபிக் போட இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ ஒரே டாப்பிக்கில் போடுறத விட டிஃப்ரெண்ட் யூனிட்டில் போட்டோன்னா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் போர் அடிக்காமலும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு முயற்சி, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தோன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு தெரியும், அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ். ஓகேங்களா, என்னுடைய டெஃபினேஷன் ப்ளஸ் அதனுடைய சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பாயிண்ட்ஸ், அப்புறம் எம்சிக்யூஸும் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் போயிடலாமா? டாபிக் போயிடலாம் பாருங்கள். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் ரெண்டுமே வேறு கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, 2 ரவுண்டு வச்சுக்கோங்க. இது ஒரு மாலிகூல்னு வச்சுக்கோங்களேன், ஏபி அப்படிங்கிற ஒரு மாலிகூல், இல்லைனா ஏஏ, அதாவது ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 ஆட்டமும் சேம் ஆட்டம், அப்போ ஏஏன்னு போட்டுக்கோங்க. அதுவே ஹெட்ரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ்னா ரெண்டுமே வேறு ஆட்டமாக இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போது அந்த 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ 2 ஆட்டம்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு மாலிகூல்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு டைஅட்டாமிக் மாலிகூலை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய சென்டர் பாயிண்ட், இதனுடைய சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா இதுதான் சொல்லுவோம் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் சரிபாதி, அதுதான் என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாங்க போட்டிருக்க பாருங்க, half of the distance between the 2 nuclei in 2 adjacent atoms. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, சரி. இதுவே நம்ம ஹெட்ரோ நியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுலா இருந்ததுன்னா சில சம்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது ஏனுடைய ரேடியஸை கொடுத்துட்டு பினுடைய ரேடியஸும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா டிஸ்டன்ஸையும் ஒரு ரேடியஸையும் கொடுத்துட்டு இன்னொரு ஆட்டத்துடைய ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, இங்கிருந்து எழுதிடலாம். நமக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒன்று இங்கிருந்து இந்த ரேடியஸ், அப்போ ரேடியஸ் ஆஃப் ஏ, இங்கே வந்து ரேடியஸ் ஆஃப் பி. கரெக்டா, இது ஒரு சர்க்கிள். அப்போனா சென்டர்ல இருந்து இங்கே ரேடியஸ். அப்போ 2 ஆருக்கு 2 ஆரையும் பிளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஏ பிளஸ் ரேடியஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 இன்டர் நியூக்ளியஸ். ஓகேங்களா, 2 நியூக்ளியஸ் கிடையாது ஒரு டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். இதுவே நீங்கள் ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுலா இருந்ததுன்னா அப்போ என்ன எழுதுவீங்க, இதே மாதிரி தான் 2 ரேடியஸ் ஆஃப் ஆட்டம், முதல்ல ரெண்டுமே சேம், அதனால் வந்து 2RAன்னு போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் தேவைப்படுது, அதாவது ஒரே ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வாங்க, இங்கே இருக்கிற 2 இங்கே கொண்டு போகலாமா, அப்போ டிவைடு. இவ்வளோதான் ஃபார்முலாஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம், அதை டிவைட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம கிடச்சிரும், அந்த ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, சரி. இந்த பேஸ் பண்ணி நான் பின்னாடி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்க, அயானிக் ரேடியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, அதனுடைய அந்த நியூக்ளியஸ் வந்து கடைசியில் இருக்கிற எலக்ட்ரான், அதாவது அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு தூரத்து வரைக்கும் போகுமோ அதுதான் என்னது, அதனுடைய ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு ஏரியா கிடையாது. அந்த நியூக்ளியஸ்னால கடைசியில், அதாவது எவ்வளவு தூரத்து வரைக்கும் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த தூரம் தான் என்னதுன்னா அதனுடைய ரேடியஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி. பீரியாடிக் ட்ரெண்ட் பார்க்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம், பீரியாடிக் டேபிளில் நமக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் போனால் அது வந்து பீரியட்ஸ் இல்லைனா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டு பாட்டம் வந்தால் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, சரி. அப்போ லெஃப்ட் டு ரைட் போகும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் எப்படி ஆகுது, எலமெண்ட்ஸ் போக போக பொறுத்து என்ன ஆகுது, குறையுதா கூடுதா, அது ஏன் குறையுது ஏன் கூடுதுன்னு பார்க்க போகிறோம். அதுமாதிரி டாப் டு பாட்டம் போகும்போது குறையுதா கூடுதா, அதுக்கான ரீசன்ஸும் பார்க்க போகிறோம். இவ்வளவுதான் விஷயம், தான் பீரியாடிக் ட்ரெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. சரி பாருங்க, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் ஆஸ் வெல் அஸ் அயானிக் ரேடியஸ், ஏஆர்னா அட்டாமிக் ரேடியஸ், ஐஆர்னா அயானிக் ரேடியஸ். ஷார்ட்டாக இருக்கேன். என்ன சொல்றாங்க, லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா, இந்த சைஸை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் அடுத்து நடத்த போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிற இந்த அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால இது தெளிவாக புரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, அப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் ரெண்டு மண்ணு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எப்போ, லெஃப்ட் டு ரைட் போகும்போது. ஏன் சார் டிக்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆடட் இன் த சேம் சப்ஷெல். சரிங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது,
இப்போது பெர்லியம் போரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா பெர்லியம் கூட விட்டுருங்க, போரானும் கார்பன் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். போரான் வந்து 5, கார்பனுக்கு வந்து 6 அட்டாமிக் நம்பர். ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 யாருக்கு? போரானுக்கு. கார்பனுக்கு என்ன எழுதுவீங்க? 1s2 2s2 2p2. ஓகேங்களா? அப்போ 6 எலக்ட்ரான்ஸ். அப்போது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது கார்பனில். அந்த எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகுது? அதே 2p ஷாப்ஸில் தான் ஆட் ஆகுது. அப்போது அதனுடைய ரேடியஸ், இப்போ நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க, இது ஃபஸ்ட்டு செல்லு செகண்ட் செல்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே பார்க்க எப்படி இருக்கும்? செல்லு ஒன்று தான். ஆட் ஆகிற எலக்ட்ரான் சேம் செல்லில் தான் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? அதே சமயத்தில் என்ன ஆட் ஆக போகுது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகுதோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் எங்கே ஆட் ஆகுது? நியூக்ளியஸ்லையும் ஆட் ஆகுது. அப்போ போரானில் 5 புரோட்டான்ஸ் இருக்கும், 5 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதில் 6 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். சரிங்களா? அப்போ சேம் டிஸ்டன்ஸில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் உள்ள நியூக்ளியஸில் என்ன ஆகுது? அட்டாமிக் நம்பர் கூட கூட, அதாவது ரைட்டில் போக போக நமக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டான் எங்கே ஆட் ஆகுது? நியூக்ளியஸ் ஆட் ஆகுது. அப்போ 5 பேர் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இழுக்கிறத விட 6 புரோட்டான்ஸ், அப்போ 6 பேர் என்ன செய்யலாம்? நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கலாமா? அதனால அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதான் ரீசன். ஓகேங்களா? அதை தான் அங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கும். அப்போ டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவுதான். இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயாவது ஒரு எலக்ட்ரான் தான் குடிச்சு ஒரு ப்ளஸ் சார்ஜ் தான் நியூக்ளியஸில் கூடிச்சு. இங்கே டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகுது? நிறைய கூடுது சார். அப்போ ஏன் இங்கேயும் நியூக்ளியஸ் வந்து உள்ளே ஆட் ஆகாதா? இங்கேயும் அட்ராக்ஷன் பண்ணாதா? பண்ணும். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் வருது. என்ன வருது? எலக்ட்ரான்ஸ் ஆடட் இந்த நெக்ஸ்ட் செல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் வச்சுக்கோங்களேன், லித்தியம் 3. ஓகேங்களா? லித்தியத்துக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் சோடியம் இருக்கும். ஓகேங்களா? சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 அட்டாமிக் நம்பர். அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 7 வருது. அப்போ இங்கே 3 எலக்ட்ரான் 3 புரோட்டான் இருக்கும் லித்தியத்தில். இங்கே 11 எலக்ட்ரான்ஸ் 11 புரோட்டான்ஸ் இருக்கும். கரெக்டா? சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒன்று எழுதுவோம்? 1s2 2s1 எழுதுவோம். இங்கே 1s2 2s2 2p6 3s1 எழுதுவோம். அப்போ எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகுது? கடைசியில் தேர்ட் செல்லில். இங்கே எலக்ட்ரான் எங்கே என்ட்ராச்சு? லாஸ்ட் எலக்ட்ரான் செகண்ட் செல்லில். அப்போது டாப் டு பாட்டம் போக போக அடுத்தடுத்த எனர்ஜி லெவல் அதில் ஆட் ஆகுது. இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு செல் இருக்குது, செகண்ட் செல் இருக்குது. யாரில்? லித்தியத்தில். சோடியத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல், தேர்டு செல். அப்போது இங்கே இருக்கிற நியூக்ளியஸ், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அது போக நடுவில் எத்தனை ஷெல் இருக்குது? ரெண்டுத்துக்கு, நியூக்ளியஸுக்கும் அந்த அவுட்டரில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில எத்தனை ஷெல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல் தான் இருக்குது. அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸ் வந்து மறைக்கும், அதாவது ஷீல்டு பண்ணும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இதுதான் அந்த இருக்கிற கடைசி எலக்ட்ரான், 3s இருக்கிற கடைசி எலக்ட்ரான். இடையில எத்தனை ஷெல் இருக்குது? 2 ஷெல் இருக்குது. 2 ஷெல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம்? இங்கே ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கும் இந்த ஷெல்லில். இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ மொத்தம் 10 எலக்ட்ரான் என்ன செய்யுது? இந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸ் வந்து அட்ராக்ட் பண்ண விடாமல் தடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட், அப்போ மறைக்கிற தன்மை அதிகமாகிறதுனால என்ன செய்ய முடியாது? இந்த நியூக்ளியஸ்னால கடைசியில் உள்ள எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்க முடியாது. அந்த மாதிரி பிடிச்சி இழுக்காததுனால என்ன செய்யுது? நமக்கு சைஸ் வந்து பெருசாக தெரியுது. இதுதான் விஷயம். அப்போ டாப் டு பாட்டம் போக போக ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏன் அதிகமாகுது? எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு தி நெக்ஸ்ட் செல். அதுக்கு அடுத்தடுத்த செல்லுக்கு போகும்போது நிறைய இன்னர் செல்ஸ் இருக்கிறதுனால ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. அதனால அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ரீசன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? இப்போ பாருங்க, அயானிக் சைஸ். அயானிக் சைஸ் வந்து இப்போ நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு, டெஃபினேஷன் சொல்லி முடிச்சாச்சு. சரிங்களா? அது புரியறதுக்காக இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அயானிக் சைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது ஸ்மால் சைஸ் எது பெரிய சைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் சூப்பர் ட்ரிக் இருக்குது. எது ஆனையானோ அதுதான் இருக்கலே பெருசாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பீசிஸை பாருங்கள், ஆனையான இருந்ததா அதான் பெரிய சைஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இப்போ குளோரின் வச்சுக்கோங்களேன், குளோரின் மைனஸ் குளோரின் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு இதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைஸ் எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்க்ரீசிங்னு அர்த்தம் குறைஞ்சதுலேருந்து கூடிக்கிட்டே போகணும். அப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? கேட்டையானுடைய சைஸ் தான் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலையே கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம். ரைட்டா? அதுக்கடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆனையான். சரிங்களா? இவ்வளோதான் விஷயமே. அப்போது இருக்கிற என்ன செய்யணும்? மைனஸ் சார்ஜ் தான் இருக்குது. அப்போ இதுதான் இருக்கிறதுல பெரிய சைஸ். அடுத்து நியூட்ரல் ஆட்டம்.
அடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் எப்படி இருக்கும், சைஸ் கம்மியாக இருக்கும். ஏன் சார் கம்மியாக இருக்குது, அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா கேட்டையான்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு நியூட்ரலாக இருக்கிற ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, ரைட்டா. அப்போ எலக்ட்ரானை மைனஸ் பண்ண அர்த்தம், அப்போ உள்ள இருக்கிற அந்த நியூக்ளியஸில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜோட எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்போ புரோட்டான்ஸினுடைய கவுண்டிங் அதிகம், எலக்ட்ரான்ஸினுடைய கவுண்டிங் கம்மி. அப்போ புரோட்டான்ஸினுடைய கவுண்டிங் அதிகம் அப்படிங்கும்போது முன்னை விட இப்போ என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸ் நல்லா பிடிச்சி இழுக்கும், அதனால சைஸ் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷீல்டிங் எஃபெக்ட்டும் கம்மியாயிருது, அதான் ரீசன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனையான்ஸ்க்கு வந்து ஏன் வந்து கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டத்தை விடவும் கேட்டையான்ஸை விடவும் சைஸ் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க. அப்போ உள்ள இருக்கிற புரோட்டான்ஸுடைய கவுண்டிங்கை விட சுற்றிக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங் அதிகமாயிருது. அப்போ அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக அட்ராக்ட் பண்ணி இழுக்க முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. இன்னொரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ், உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரானும் மைனஸ் சார்ஜ். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன செய்யும், சேம் சார்ஜஸ் ரிப்பல்ஷன் நடக்கும். அதனால் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதை பிடிச்சி தள்ளுறதுனால பார்க்க எப்படி இருக்கு, நமக்கு வந்து சைஸ் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. இதான் ரீசன், ஓகேங்களா. இந்த ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனும் நான் சொல்லிட்டேன் என்னன்ட்டு. அடுத்து உங்களுக்கு கொடுக்குற காம்பவுண்ட்ஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரிக் என்ன பார்க்கமா. அதுக்கு முன்னாடி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா என்னன்றதை பார்த்துருவோம். டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் having the same number of electrons. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆட்டம் மாதிரி தெரியும், வேற வேற அயான்ஸா இருக்கலாம், சரிங்களா. ஆனா அது எல்லாத்தினுடைய எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது பேர் தான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். சரி, இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது சார், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் ட்ரிக்கு. சைஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு கொடுக்கறது டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இப்படி எதனால டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க. ஆனால் தலையில் சார்ஜ் வேற போட்டிருப்பாங்க, சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் அதனுடைய சார்ஜ் வந்து என்ன செய்யணும், எல்லா கொடுத்துருக்கிற ஸ்பீசிஸ்க்கும் கூட்டி பார்க்கணும், அதனுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கவுண்டிங்கை பார்க்கணும். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருந்ததுன்னா அப்போ அதனுடைய சைஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன செய்யணும்னா, உடனே நம்ம வந்து அதோடைய சைஸை பார்க்கும்போது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுலையே யாருக்கு அட்டாமிக் நம்பர் வந்து அதிகமோ அதுதான் என்னவா இருக்கும், ஸ்மால் சைஸாக இருக்கும். ஏன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்களா, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து இருக்கிறதுலையே இது இன்னொரு ட்ரிக்கு, சரிங்களா. ஐசோ எலக்ட்ரானிக்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க, ஒரே மாதிரி எலக்ட்ரான்ஸ் கவுண்டிங் இருக்குது கொடுத்துருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாத்துக்கும் நினச்சிட்டிங்கன்னா, மோர் நெகட்டிவ் சார்ஜ் யாரோ அவங்களுக்கு தான் சைஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து லெஸ் நெகட்டிவ், அதுக்கடுத்து நியூட்ரல். நான் ஆல்ரெடி சொன்ன அதே ட்ரிக் மேலே சொன்னோம் இல்லையா, இதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன் நான், ஓகேங்களா. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம எம்சிக்யூ போயிடலாமா. இப்போ பாருங்கள், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம் ஈஸ். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் மாதிரி தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் 2010 கேட்டிருக்காங்க. இது நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்லாம் கரெக்ட் தான் சார், ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் இயர்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார். அதனால் எழுதுறேன், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா. நீங்கள் வேணும்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் சப்பார்டினேட்டு, அப்புறம் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், சரிங்களா. ஓகே, இது என்ன ஆர்டர் பார்ப்போமா. உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ஈஸி. நான் சொல்லியிருக்கிறேன், அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், அதிகமாகிட்டே போகும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா, பீரியாடிக் டேபிள் பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கணும், ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் டாப்பில் இருக்குது, 1s பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு எல்லாமே. அப்போ லித்தியம் தான் மேலே டாப்பில் இருக்கும், அதுக்கு கீழே சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், அதுக்கு கீழே தான் சீசியம் இருக்கும். ஸோ அப்போ லித்தியம் தான் ஸ்மால் சைஸ். அப்போ இருக்கிறதுலையே ஸ்மால் சைஸ் எதுன்னு பாருங்க, லித்தியம் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, இதுக்குள்ளே லித்தியம் தான் ஸ்மால் சைஸ் இங்கே போட்டிருக்காங்க. இது லித்தியம் பெரிய சைஸ் போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. இது நடுவில் போட்டிருக்காங்க, இதுவும் வராது. இதுவும் நடுவில் இருக்குது, அப்போ இதுவும் வராது. அப்போ இருக்கிறதுலே லித்தியம் ஸ்மால் சைஸ், அதை விட பெரிய சைஸ் சோடியம், அதை விட பெரிய சைஸ் பொட்டாசியம், அதை விட பெரிய சைஸ் சீசியம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள், சரிங்களா. அடுத்து, which of the following represent a collection of isoelectronic species. கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஜஸ்ட் என்ன செய்யணும், நம்மளோட எலக்ட்ரான்ஸ் கவுண்டிங்கை ஆட் பண்ணணும். எலக்ட்ரான்ஸ் கவுண்டிங்கை பண்ணும்போது எல்லாரும் தெரியலாம்னு சொல்லிடுறேன் நான். இப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இப்போ பாருங்கள், நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்னா 7, ஏன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 7. மைனஸ் சார்ஜ் இருக்குது. எத்தனை மைனஸ் இருக்குது, 3 மைனஸ் இருக்குது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எத்தனை மைனஸ் இருக்குது, 3 மைனஸ். அப்போ எவ்வளவு, 10 எலக்ட்ரான்ஸ், ஓகேவா. அதே மாதிரி ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 9. எத்தனை மைனஸ் இருக்குது, 1 மைனஸ். அப்போ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், 10. அடுத்து சோடியம் எவ்வளோ இருக்குது, 11 அட்டாமிக் நம்பர். ஆனால் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. எத்தனை ப்ளஸ், 1 ப்ளஸ். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குனால மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் எத்தனை சார்ஜ் இருக்குது, 1 சார்ஜ், அதனால் 1. எவ்வளவு, 10. அப்போ இந்த 3 என்னது, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இப்போயே கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் மற்றதையும் செக் பண்ணிடலாம். கால்சியம் 2+, சீசியம் ப்ளஸ், புரோமின்
பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கால்சியம்ங்கிறது எங்கே இருக்குது, 20வது அட்டாமிக் நம்பர் சரிங்களா. சீசியம்ங்கிறது இதுக்கு லெஃப்ட் சைடில் கீழே உள்ளது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா புரோமின்ங்கிறது அந்த பக்கம் உள்ளது சரிங்களா. ஸோ அட்டாமிக் நம்பரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது சார்ஜும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பெருசாலாம் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வர வாய்ப்பே கிடையாது. இப்படி நீங்களே கெஸ் பண்ணி அதுக்கு அந்த வந்து என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடணும் அந்த ஆப்ஷனை வந்து உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து பெர்லியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 அட்டாமிக் நம்பர். அலுமினியம்ங்கிறது பெர்லியத்துக்கு கீழே, சரி பெர்லியம் இல்லை போரான கீழே உள்ளது, அடுத்த குரூப்பில் உள்ளது. இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து 5, சரி பெர்லியம் வந்து 4 கரெக்டாக, அட்டாமிக் நம்பர் 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 13ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும், 10 சரிங்களா எலக்ட்ரான்ஸு. இங்கே 17 குளோரின் பார்த்தீங்கன்னா 1 போச்சுன்னா எவ்வளோ வரும், 1 கூட்டிங்கன்னா 18 வரும். ஸோ 4, 10, 18. இப்போ இதுவும் கிடையாது, பார்த்தா தெரிஞ்சிருச்சு, இதுலேயே தெரிஞ்சிடும், நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. அடுத்து சோடியம் ப்ளஸ், இப்போ தான் பார்த்தோம் எவ்வளவு 10. கால்சியம் 2+, கால்சியம்ங்கிறது 12 அட்டாமிக் நம்பர். நம்ம 2+ இருக்கான்னு என்ன செய்யணும், -2 பண்ணணும். ஸோ அப்போ இதுவும் 10 தான். சாரி கால்சியத்துக்கு எவ்வளவு 20 சரியா. அப்போ இது எவ்வளோ வரும், 18 வரும் ஓகேங்களா. அப்போ இதுலேயே கேன்சல், இது 10 இது 18ன்னு வருது. அப்போ இது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. மெக்னீஷியம் 10 வரும், ஆனால் 3மே நம்ம என்ன செய்யணும், சேம் நம்பர் வரணும். அப்படிங்கும்போது இங்கேருந்து இது வந்து அடிபட்டு போயிடுது. அதனால் ஆப்ஷன் 1 தான் ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது பார்ப்போமா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. பெர்லியம், ஸ்ட்ரான்சியம், கால்சியம், மெக்னீசியம், பெர்லியம். ஸோ அங்கே மொத்தம் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும் டிஎன்பிசி 2018 கேட்டிருக்காங்க. இப்போ நான் அடுத்து கேட்க போகிற எல்லாமே 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. ரைட்டு, இப்போ நமக்கு இது வந்து எல்லாமே 2+ அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே வந்து ஐசோ எலக்ட்ரானிக் கிடையாது, கண்டிப்பாக அது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நார்மலாக உள்ள பீரியாடிக் ட்ரெண்ட் ஞாபகம் வச்சிருந்தா தெரிஞ்சு போயிடும். இது எல்லாமே டாப் டு பாட்டம், அப்போ ஒரே குரூப்ல கேட்டிருக்காங்க. அப்போ டாப் டு பாட்டம் என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் அல்லது அயானிக் ரேடியஸ் எல்லாம் ஒன்று தான். டாப் டு பாட்டம் என்ன சொன்னேன் நான், சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா மேலே உள்ளது யாரு, கீழே உள்ளது யாரு. அப்போ மேலே உள்ளவங்க எல்லாம் ஸ்மால் சைஸாக இருப்பாங்க, கீழே உள்ளவங்க எல்லாம் பெருசாக இருப்பாங்க கரெக்டா. அவ்வளவுதான். அப்போ மேலே உள்ளது யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக பெர்லியம் தான். அப்போ பெர்லியம் இருக்குல்லையே எங்கே கம்மின்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்க, பேரியத்தை போட்டிருக்காங்க. பெர்லியம் இருக்குல்லையே பெரிய சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கிடையாது, தப்பு. அடுத்து பார்த்தோன்னா மெக்னீசியம் ஸ்மாலு, அடுத்து தான் பெர்லியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு, சி கிடையாது. பியில் பாருங்க பெர்லியம் ஸ்மால் கரெக்ட், இங்கேயும் பெர்லியம் ஸ்மால் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணிடணும் ஓகேவா. இந்த 2ஐயும் போட்டுறக்கூடாது, அது வந்து பிளண்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதுக்கடுத்து செய்யணும், பெர்லியத்துக்கு அடுத்தும் தெரியும் மெக்னீசியம் ஓகே கரெக்ட், இங்கேயும் மெக்னீசியம் இருக்குது, இங்கே ஸ்ட்ரான்சியம் இருக்குது, இங்கே கால்சியம் இருக்குது. அப்போ யார் கண்டிப்பாக மெக்னீசியத்துக்கு அடுத்து கால்சியம் தான் வரணும் சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், புரிஞ்சுதா. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, பீரியடிக் டேபிள் பற்றி இந்த குரூப் வைஸாகவும் நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ளஸ் லெஃப்ட் டு ரைட்டு பீரியட் வைஸாகவும் படிச்சிருக்கணும் சரிங்களா. உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு பீரியட் டேபிள் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சது 30 எலமெண்ட்டாவது படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகே ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இதுக்கு ஆப்ஷன் ஓகேவா, டி ஆப்ஷன். அடுத்து விச் எலமெண்ட் ஆஸ் த லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளூரின், சல்ஃபர், சோடியம், ருபீடியம். இப்படி தான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு பீரியட் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஃப்ளூரின் வந்து இருக்கலே ரைட் சைடில் இருக்கும் சரிங்களா, டாப்பில் இருக்கும். சல்ஃபர் வந்து இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் கீழே சல்ஃபர் இருக்கும். அடுத்து சோடியம்ங்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். சோடியத்துக்கு கீழே தான் என்ன இருக்கும், ருபீடியம் இருக்கும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட் போகும்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சைஸ் வந்து போக போக குறைஞ்சிட்டே போகும். அப்போ இவங்க எல்லாமே ஸ்மால் சைஸ் கரெக்டாக. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரில் தான் பார்க்கணும். அப்போ இவங்க 2 பேரில் பார்க்கும்போது அப்போ கண்டிப்பாக ஆக்சிஜன் கிடையாது, சல்ஃபர் கிடையாது, சரி சல்ஃபர் கிடையாது, ஃப்ளூரின் கிடையாது. இப்போ சல்ஃபரும் கிடையாது, ஃப்ளூரினும் கிடையாது. சோடியமா ரூபிடியமா. இன்னொன்று படிச்சுக்கேன், டாப் டு பாட்டம் போகும்போது சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ஸ்மால் சைஸ், இதுதான் லார்ஜஸ்ட் சைஸ். ஸோ இப்போ ஆன்சர் ருபீடியம், ஆப்ஷன் சி கிடையாது. இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து which one of the following pairs contains isoelectronic species. இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until bye bye, bye ரத்னா.